விஜய் அவர்களுடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் காவல்துறையை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ மக்களை சந்திக்காமல் இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டை அவர் அந்த ஆட்சியை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க. தமிழ்நாடு வீணா போவதை, இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை அவர்கள் மனதார விரும்புகிறார்கள். பெண் கல்வியில் இந்தியாவுக்கே நாங்கள் தான் உதாரணம். நேஷனல் ஆவரேஜை விட அது அம்மா காலத்துலையும் எடப்பாடியார் காலத்துலையும் அது உருவானது. அப்போ அதை வீணாக போகுது நாசமாக போகுதுன்னா போகட்டும் அப்படிங்கிறத, இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் பார்த்தீங்களா லஞ்சம் வாங்காமையே காசு வாங்காமையே பள்ளிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துரு அந்த வீடியோ பரப்பி விடுறாங்க அந்த செய்தியை. எங்களுடைய பிரதமர், நம்மளுடைய பிரதமர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறாரு, சரியாக சாப்பிட்றதில்ல, நாட்டை பற்றி 24 மணி நேரம் கவலை கொண்டிருக்கிறார், சிம்பிளான மேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவன். அஃப்கோர்ஸ் விஜய் ஆட்சியில் மிக நிச்சயமாக பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொண்டால் ஒழிய ஒன்றும் நடக்காது. ஸ்கூல் படிக்கும்போது நீதிக்கு தண்டனை ராதிகா மேடம் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் சார் டைலாக்லாம். அப்படியே அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிமிஷமே இந்த நாட்டை நம்ம திருத்திடணுண்டா அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுப்பார் அவர். அந்த படம் மாதிரியே இப்போ நடக்கிற ஆட்சியை அவர் நினச்சிக்கிறார். ரெடிமேட் உப்புமா இருக்குங்களா, ரெடிமேட் உப்புமா, ரெடிமேடு பூரி, ரெடிமேடு சப்பாத்தி மாதிரி இவர் ஒரு ரெடிமேடு பாலிட்டிஷியன். மிளகாத்தூள் இவ்வளோ போடணுமோ மல்லித்தூள் இவ்வளோ போடணுமான்னு அங்கே கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டு வந்துட்டார். இப்போ நடக்கிற சட்டசபை கூட்டத்தில் எனக்கும் பேச தெரியும் சார்னு அவர் பேசி காமிக்கிறார். இப்போ மக்களை சந்திக்காமல் மக்களுக்கான பிரச்சனையும் குரல் கொடுக்காம முதல்ல விஜய் இருந்தார். இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டை அவர் அந்த ஆட்சியை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க. இந்த ஆட்சி நிலைக்குமா இல்லை விழுந்துருமா அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இந்த இப்படி சட்டம் ஒழுங்கு குலைஞ்சு போயிருக்கின்ற இந்த அரசாங்கம் வேணும்னு அது முடிவு பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டின் மீது எப்போதும் ஒரு பொறாமை இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாட்டின், இந்த வளர்ந்த தமிழ்நாட்டின் மீது ஒரு பொறாமை இருக்கின்றது. 2வது, இந்த தமிழ் மண் பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ இடம் கொடுக்கல இல்லையா? அப்போ அந்த இதில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே நல்ல உள்கட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, வீணாக போகட்டும், நீ இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாறு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, குளோபல் வைடு இங்கே தான் நல்லா சூப்பராக இருக்குது, அதனால் எங்கே இருந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கவன் இங்கே வரான், வீணாக போகட்டும், சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தொழில்துறையில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம், போகட்டும். பெண் கல்வியில் இந்தியாவுக்கே நாங்கள் தான் உதாரணம். நேஷனல் ஆவரேஜை விட அது அம்மா காலத்துலையும் எடப்பாடியார் காலத்துலையும் அது உருவானது. சரிங்களா? நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாட்டோட ஆவரேஜ் அதிகம் பெண் கல்வியில். அப்போ அதை வீணாக போகுது நாசமாக போகுதுன்னா போகட்டும் அப்படிங்கிறத ஒரு மத்திய அரசாங்கமாகவும், இதை நான் சொல்வதனால சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக இருக்கும். பட் அதுதான் உண்மை. என்ன அப்படின்னீங்கன்னா, மத்திய அரசாங்கமாக இல்லாமல் அவர்கள் பாஜக என்கின்ற ஒரு கட்சியாக தமிழ்நாடு வீணாக போவதை, இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை அவர்கள் மனதார விரும்புகிறார்கள். அப்போ அந்த இடத்துல இவர்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் காவல்துறையை ஹேண்டில் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் ஏன்னா ஸ்டாலின் ஐயாவாலையும் காவல்துறையை கடந்த 5 ஆண்டுகளாக ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் அந்த துறையே நாசமாக போச்சு. சரிங்களா? ஏன்னா ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அங்கே இருந்தவர்களுடைய, அதாவது போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்தது. சரிங்களா? அது ஆணோ பெண்ணோ போலீஸே நிறையா போலீஸை கஞ்சா குடிச்சிட்டு பசங்க நடு ரோட்டில் வெட்டியிருக்கானுங்க, அடிச்சிருக்கானுங்க, பெண்களை மானபங்கம் பண்ணியிருக்காங்க. இந்த எங்களுடைய தெருவில், இந்த சாலிகிராமம் தெருவில் போலீஸே திமுக காரங்க கையை பிடிச்சிருத்தாங்க. ஆனால் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி, ஒரு பெரிய நிர்வாக திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த 40 நாள் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். சரிங்களா? இவர்கள் உண்மையிலேயுமே அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, பள்ளி கல்வித்துறையில் இத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் காசு வாங்காமலேயே லஞ்சம் வாங்காமலேயே அனுமதி கொடுத்தோம், இத்தனை சிபிஎஸ்சிக்கு பள்ளிக்கு அப்படின்னு
இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் பார்த்தீங்களா லஞ்சம் வாங்காமையே காசு வாங்காமையே பள்ளிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு அந்த வீடியோவை வந்து பரப்பி விடுறாங்க அந்த செய்தியை. அப்போது இது என்ன அப்படின்னா அவங்க வந்து திரும்ப திரும்ப இது ஆக்சுவலி பாஜகவோட யுக்தி. அவங்களோட மற்ற தவறுகளை அவங்க இது பண்ணுறதுக்காக நம்மளுடைய பிரதமர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறாரு, சரியாக சாப்பிட்றதில்ல, நாட்டை பற்றி 24 மணி நேரம் கவலை கொண்டிருக்கிறார், சிம்பிளான மேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த 40 நாளைக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப சூப்பர் டூப்பர் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்குது. அதோட தலைவர் வந்து திரும்ப திரும்ப பாருங்கள், எங்களுக்கு 1000 ஸ்கூலுக்கு அந்த என்ஓசி எல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு காசு இல்லாமையே நான் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றத ஒரு சாதனை. எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஒரு ஒரு நம்பகத்தகமான ஒரு சேஞ்சு தான். அப்புறம் இந்த டைமுக்கு தேவையான ஒரு சேஞ்சும் தான். பட் அதை மட்டுமே மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி 4 விஷயம் பண்ணுவாங்க சார். என்ன அப்படின்னீங்கன்னா, இந்தந்த துறையில் நாங்கள் லஞ்சத்தை ஒழித்து விட்டோம், இந்தந்த விஷயங்களுக்கு டெண்டருக்கு நாங்கள் காசு வாங்கலை, இந்த மாதிரி மக்கள் மனசில் திரும்ப திரும்ப காசு வாங்கலை, நாங்கள் காசு வாங்கலை அப்படிங்கிற ஒற்றை விஷயந்தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. இந்த 5 வருஷமும் நாங்கள் க்ளீன் கவர்மெண்ட் கொடுத்தோம், இதுதான் வந்து மோடி அரசாங்கமும் செய்யுது. சரிங்களா? அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களும். நாங்கள் க்ளீனான கவர்மெண்ட் கொடுத்தோன்னு இந்த ஒத்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு இங்கே சட்டம் ஒழுங்கு வீணாக போகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் ஆட்சியில் மிக நிச்சயமாக பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொண்டால் ஒழிய ஒன்றும் நடக்காது. சரிங்களா? ஆக இங்கே பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது அடுத்து ஒரு 5 வருடங்களுக்கு, ஏன்னா இந்த ஆட்சி கண்டினியூ ஆகணுங்கிறத மத்திய அரசு விரும்புது. ஸோ இந்த அடுத்த ஒரு 5 வருடங்களுக்கு இங்கே பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக மிக ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். இப்போ முதல்லாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா விஜய் போய் அவங்க வீட்டுக்கு மறைமுகமாக போய் பார்ப்பாரு, ப்ளஸ் அது சம்மந்தமாக வந்து அவரால் முடிஞ்ச நிதி உதவிலாம் கொடுப்பாரு. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் வந்து ஒரு தமிழ்நாட்டை உழுகக்கூடிய ஒரு விஷயம், அந்த சிறுமி பாலியல் கொடுமையில். அதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாமல் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறத செயல் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு மேடம். இதெல்லாம் பார்த்தா பெண்கள் வந்து அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அது எதிரொலிக்குமா? சார், நீங்கள் எதிரொலிக்குமா அப்படின்னீங்கன்னா எதிரொலிக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய விருப்பம். எதிரொலிக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம். ஆனால் எப்படி கடந்த 5 ஆண்டு காலமாக ஸ்டாலின் ஆட்சியில் மீடியாக்கள் வாயை திறக்கவே இல்லையோ, அதே மாதிரி இப்பயும் மீடியா இதை பற்றி பெருசாக பேசுறதில்லை. முதல்வர் அவர்கள் அந்த பெண் பாதிக்கப்பட்ட உடனே, அந்த குழந்தை இறந்த உடனே இதை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும், செய்தியை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லலை. ஒரு 3 நாள் கழிச்சு தான் ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்காரு அவர். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும்னா, திருப்பி நம்ம சோசியல் மீடியாவில் கொடுக்குற அழுத்தத்தினால தான் இந்த கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணும். அப்போ எவ்வளோ நாள் நீங்கள் சோசியல் மீடியாவில் அழுத்தம் கொடுப்பீங்க, அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த பெண்களால் அமைந்த அரசாங்கத்தை பெண்கள் கேள்விகளை கேட்டால் ஒழிய இங்கே இந்த அரசாங்கம் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் என்னன்னா, இந்த பெண்களுக்கு இப்போ 2500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட அதே 1000 ரூபாயை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. 2500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஐயோ எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. லிட்டரலாக புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க, அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நிதியை பற்றி முதல்வருக்கும் பறந்துபட்ட நாலேஜ் இல்லை. சரிங்களா? நிதி அமைச்சருக்கும் பறந்துபட்ட நாலேஜ் இல்லை. அப்போ ஃபுல்லாக இவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸால் தான் இந்த 5 வருஷம் ஆட்சியே நடக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் தான் இங்கே நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த பேருக்கு இது யாரோட ஆட்சி? விஜய் அவர்களோட ஆட்சி, தாவேகாவோட அரசாங்கம். ஆனால் ஆட்சி நடத்த போகிறது யாருன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதும் எல்லாம் இருக்கின்ற அந்த 30-35 துறைகளுமே ஸ்டாலின் அவர்களால் 5 வருஷம் அது வந்து எப்படியெல்லாம் வீணாக போச்சோ, அதை விட இன்னொரு மடங்கு வீணாகும். சரிங்களா? அப்போ இன்னொரு மடங்கு வீணாகும் போது என்ன அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வேலை இல்லாத திண்டாட்டம். சரிங்களா? கவர்மெண்ட் சைடு 5 வருஷம் பெருசாக எக்ஸாம் நடக்கலை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடக்கலை. ஒரு தடவை நடந்ததில் மிகப்பெரிய குளறுபடி, அதை திருப்பி நடத்தவே இல்லை. இன்னொன்று அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி குரூப் 2 எக்ஸாமை நிறுத்தியே போட்டாங்க. 2 பிரச்சனை அதில் நடந்தது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100-200 போஸ்டிங்கை வந்து காசு வாங்காமல் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அதை பரப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி உயர்கல்வித்துறையை மட்டும் எடுத்துக்கோங்களேன். அந்த உயர்கல்வித்துறையில்
ஒரு 300 காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 200 காலேஜஸ் இருக்குன்னா, அந்த 200 காலேஜில் 20% தான் டீச்சர்ஸ் இருக்காங்க, மேக்ஸிமம் 30%. மீதி 70%ம் காலேஜில் இப்போ டீச்சர்ஸ் இல்லை, ப்ரொஃபஸர்ஸ் இல்லை. அப்போ அதை பற்றி அவங்கள இப்போ புதுசாக நியமிப்பாங்களா தெரியல. அப்போது இந்த கல்வித்துறைங்கிறது, உயர்கல்வித்துறைங்கிறது திருப்பி அது வீணாக தான் போகும். இப்படி ஒவ்வொரு காவல்துறையிலையும் ஒரு சிக்கல் இருக்குது. இப்படி துறை ரீதியாக இருக்கின்ற ஒவ்வொரு சிக்கலுமே திராவிட மாடல் கவர்மெண்ட்டில் இருந்ததை விட விஜய் மாடல் கவர்மெண்ட்டில் நீங்கள் பெருசாக எந்த ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அது வளர்ச்சி இருக்காது. இருக்கிறத விட தமிழ்நாடு டவுன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அங்கே மேலே இருக்கிறவனோட திட்டம். அந்த திட்டத்துக்கு தாவேகா அரசாங்கம் மிகுந்த நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து தமிழ்நாட்டை ஒரு 10 வருஷம் பின்னோக்கி தான் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து விஜய் பேசாத குறித்து அவங்க அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 60 ஆண்டுகளாக பேசி பேசி இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க, இவர் செயலாற்றிட்டு இருக்காருல்ல, இவர் எதுக்கு பேசணும், இவர் செயலில் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு மேடம். 52 வயசான மகன் வந்து ஒரு முதல்வராக ஆயிருக்கிறத பார்த்துறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு உண்மையிலுமே அவருக்குள்ள ஒரு பெரிய கொடுப்பினையை கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் கடவுள் கொடுத்த அந்த கொடுப்பினையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு இருக்கும். இவர் வந்து இந்த நீதியின் மறுபக்கம் அந்த மாதிரிலாம் அப்போது 80s நான்லாம் ஸ்கூல் 87, 88 நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நீதிக்கு தண்டனை ராதிகா மேடம் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் சார் டைலாக்லாம். அப்படியே அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிமிஷமே இந்த நாட்டை நம்ம திருத்திடணுண்டா அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுப்பார் அவர். அந்த படம் மாதிரியே இப்போ நடக்கிற ஆட்சியை அவர் நினச்சிக்கிறார். எதுக்கு? அவர் படத்தில் எல்லாருமே அதில் வேற ஒரு வக்கீல் கண்டிப்பாக இருக்கும், ஒரு கோர்ட்டு சீன் இருக்கும், பக்கம் பக்கமாக வசனம் பேசுவாங்க. ஐயா நீங்கள் சம்பாதித்ததே இந்த வசனத்தை வச்சு தானே, இந்த பேச்சை வச்சு தானே. அப்புறம் பேசி 60 வருஷமாக பேசி பேசி நாட்டை கெடுத்தாங்க. இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? நீங்கள் வளர்ந்ததே அந்த பேச்சை வச்சு தான். இப்படியெல்லாம் பேசிய ஐயா கருணாநிதி பக்கத்தில் போய் ஒண்டிக்கிட்டு நின்றவர் தான் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர். சரிங்களா? அப்போ என்னன்னா, நமக்கு தேவை, நம்ம படம் பண்ணும்போது துட்டு பார்க்குறக்கு வசனம் நமக்கு தேவை. இப்போ நம்ம பையனுக்கு பேச்சு வரல, இல்லை பேசாமல் இருப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கும் போது இங்கே பேச்சு தேவையில்லைன்னுலாம் சொல்கிறதெல்லாம் இருக்குதுல்ல. இது ஆண்டவன் கொடுத்த அனுகிரகத்தை இவங்களா உட்காந்து அவங்க சொந்த வாயால், அவங்க வசனத்தால் அதெல்லாம் சுக்குநூறாக ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம ரொம்ப தெளிவுபடுத்தணும். அதை மேம் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் என்னாச்சு, அண்ணன் பேசினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா வந்து சொல்லியிருந்தாரு. இவர் வந்து என்னன்னா, இவர் வந்து இந்த ரெடிமேட் உப்புமா இருக்கும்ல, ரெடிமேட் உப்புமா, ரெடிமேட் பூரி, ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி இவர் ஒரு ரெடிமேடு பாலிட்டிஷியன். அந்த ரெடிமேட் பாலிட்டிஷியன் என்ன நினைக்கிறான்னா, அது மேலே அந்த சப்பாத்தி மேலே டாப்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல குருமா மாதிரி இந்த பேச்சு தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த விசிகேல இருந்தார் பார்த்தீங்களா. அப்போது அண்ணன் திருமா வந்து இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் ஒரேட்டர், செம பேச்சாளர், செம சிந்தனையாளர். இப்போ அவர் பக்கத்தில் இருந்து அந்த பேச்சுங்கிற குருமாவை அங்கேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தார். ரெண்டாவது இவர் யார்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டாரு? திமுகவில். ஸோ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட உப்பு இவ்வளோ போடணுமோ, மிளகாத்தூள் இவ்வளோ போடணுமோ, மல்லித்தூள் இவ்வளோ போடணுமான்னு அங்கே கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டு வந்துட்டார். அப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டு இப்போ நடக்கிற சட்டசபை கூட்டத்தில், சார் எனக்கும் பேச தெரியும் சார், எனக்கும் பேச தெரியும் சார்னு அவர் பேசி காமிக்கிறார். பட் இங்கே பேசுகிறதுவே உண்மையிலுமே அதுதான் வந்து அரசியலுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கும் இன்னொரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அடுத்த ஜென்ரேஷன் அந்த 20s இருக்காங்களா, அந்த பசங்களுக்கெல்லாம் பேசாட்டி என்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டானுங்க. அப்போது அதனால தான் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்களா, இப்போ அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது யார்? உங்களை மாதிரி 90 கிட்ஸையும் கிடையாது, என்ன மாதிரி 80 கிட்ஸு 70 கிட்ஸையும் அவங்க கிடையாது. அது அவங்க நோக்கம் கிடையாது. எங்களுக்கு நீங்கள்லாம் வேணாண்டா, போய் தொலைங்கடாங்கிறது தான் அவங்களோட வேலை. சரியா? நீ ஓட்டு எனக்கு போட வேண்டாம், எபோவ் 50 இருக்கியா, நீ எல்லாம் இந்த நாட்டுக்கே தேவையில்லை, செத்துப்போ, அந்த ரேஞ்சில் தான் அவங்களோட இது. என்ன அப்படின்னா, எனக்கு அந்த 40லேருந்து 20 இருக்கிறான்ல அந்த பாப்புலேஷன் எனக்கு ஓட்டு போட்டால் போதும். அப்போ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த கோட் ஷூட் போடுறேன். சென்னையில் 41 டிகிரி செல்சியஸை வெயில் அடித்தாலும் நான் கோட் போடுவேன். அப்படிங்கிறதெல்லாம் இந்த எபோவ் 50 இருக்கவனா டார்கெட் பண்ணி கிடையாது. அவன் ஸ்ட்ராட்டஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு தேவை இந்த 40 to 20லேயும் அடுத்து 31 புதுசாக ஒரு ஓட்டர் குரூப் உள்ள வருவான்ல, அவனும் இருந்தால் போதும். அதுதான் அவங்களுக்கு.
ஸோ அவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் அடுக்குமொழியில் பேசுகிறதோ டேட்டா கொடுத்து பேசுகிறதோ எதுவுமே தேவையில்லை. சும்மா பஞ்ச் லைன், இவர் வந்து சினிமாவில் பேசுவார்ல 4 பஞ்ச் லைன், அந்த பஞ்ச் லைனை மட்டும் பேசிட்டு போனால் போதும். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் சட்டசபையில் பாருங்கள், அவர் பேசினாலும் நாளைக்கு பேசும்போதும் அந்த மாதிரி அந்த சிங்கிள் லைன் பஞ்ச் லைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பஞ்ச் லைன்ஸை சொல்லி சொல்லி அவர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை. ஸோ தாவேகாவோட இதே என்னன்னா, 50 வயசில் இருக்கவனுக்கு மேலே எவனும் எனக்கு நீ அரசியலுக்கும் வராத, என் கூட சேராத, நான் என் வயசில் இருக்கவனுக்கு கீழே இருக்க வச்சே நான் ஓட்டிக்கிறேன், உன் ஜென்ரேஷனுக்கெல்லாம் தான் கட்சி இருக்குது அங்கிட்டு போயிரு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்காங்க.